லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேஷ் மேப் இன் ஜாவா. ஸோ ஹேஷ் மேப் இன் ஜாவானா என்னது? இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஆல்ரெடி நம்ம அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்னு பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கலெக்ஷன் தான். இது ஹேஷ் மேப்புங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இது வந்து மேப் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுது, அதனால் மேப். ஹேஷிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது, அதனால் இது வந்து ஹேஷ் மேப். ஸோ மற்ற அரே லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் இதை கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பேசிக்கலாக அரே லிஸ்ட்டில் என்ன ஆகும், 0, 1, 2 அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து அந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங் ஆர் நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதுக்கு பேர் தான் கீஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரோஹன், ராகுல், ராஜுங்கிறது கீஸு, 25, 45, 65ங்கிறது அதனுடைய வேல்யூஸ். ஸோ இப்படி தான் ஜாவா ஹேஷ் மேப்பில் வந்து வேல்யூஸு ஸ்டோர் ஆகும். ஸோ அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்டுக்கும் அண்ட் ஹேஷ் மேப் டிஃப்ரென்ஸ் மெயினாக என்னதுன்னா, இது வந்து கீ வேல்யூ பேருங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுது. சரியா? ஸோ அடுத்து வந்து ஜாவா ஹேஷ் மேப்போட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஃபீச்சர் என்னது பார்த்தீங்கன்னா, அக்சஸ் டைம். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் போனாலும் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ டைம் எடுக்குது ரன் ஆக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 1, அதாவது ஃபஸ்ட்டு டேட்டாக்கும் லாஸ்ட் டேட்டாக்கும் ஒரே டைம் தான் எடுக்கும் ஹேஷ் மேப். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறக்கும் லாஸ்ட் டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறக்கும் சேம் டைம் தான் எடுக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு இன்சர்ஷனுக்கும் லாஸ்ட் இன்சர்ஷனுக்கும் சேம் டைம் தான் எடுக்கும். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா ஹேஷ் மேப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹேஷிங் ஃபங்க்ஷன். ஹேஷிங்னா என்னதுன்னா, ஜாவா வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஹேஷ் கோடை ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி அந்த கீ யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து நம்ம லுக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹேஷிங். ஹேஷிங்னா என்னதுன்னா, ஒரு பிக் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஒரு ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் கோடாக க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேஷிங் ஃபங்க்ஷன். தேர்டு வந்து ஸ்டோர் கீ வேல்யூ பேர்ஸ், அதாவது ஹேஷ் மேப் வந்து வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணணும், கீஸ் அண்ட் வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு கீ வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது வந்து அந்த வேல்யூவோட அசோசியேட் ஆகிருக்கும். இது நல் வேல்யூ அலோவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நல் வேல்யூஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ணும். பட் ஆனால் நல் கீஸ் வந்து ஒன்லி 1 கீ வந்து நீங்கள் அலோவ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஹேஷ் மேப் டூப்ளிகேட் கீஸ் அலோவ் பண்ணாது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹேஷ் மேப் வந்து ஆர்டர்டா நாட் ஆர்டர்டா பார்த்தீங்கன்னா, ஹேஷ் மேப் வந்து ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணாது. இப்போ இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்னு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹேஷ் மேப்பில் 1, 2, 3 இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி ஹேஷ் மேப் வந்து இன்னொரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் தான் லிங்க்ட் ஹேஷ் மேப். ஸோ லிங்க்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ஷன் ஆர்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வ் பண்ணுறது என்னதுன்னா, நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேனோ அப்படியே அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டூப்ளிகேட்ஸ் கீஸ் நாட் அலோட், பட் வேல்யூஸ் வந்து அலோட். நாட் அலோட்னா எரர் த்ரோ பண்ணாது. இப்போ நீங்கள் திருப்பி அதே கீ கொடுத்தீங்கன்னா, நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அதனோட வேல்யூ வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இதை வந்து த்ரெட் அன்சேஃப் சொல்லுவாங்க. த்ரெட் அன்சேஃப்னா என்னதுன்னா, த்ரெட்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் ஜாவா வந்து இண்டிவிஜுவல் த்ரெட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணப்படும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ 2 பேர் வந்து ஒரே ஹேஷ் மேப்போட வேல்யூ வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து எந்த வேல்யூ ப்ரிசர்வ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இதுதான் த்ரெட் அன்சேஃப்டி. அப்படின்னா அவங்க வேல்யூ ஸ்டோர் ஆகலாம், நீங்கள் கொடுத்த வேல்யூ ஸ்டோர் ஆகலாம். ஸோ இதை வந்து இதிலேருந்து இது பண்ணுறதுக்கு ஹேஷ் மேப்பில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அது வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இதான் ஓவரால் ஜாவா ஹேஷ் மேப்போட ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஜாவா ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஓகே, நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஹேஷ் மேப் வந்து ஜென்ரலாக எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம், எங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீஸ் வந்து ஒரு வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கீஸ், அதை பர்டிகுலர் ஸ்ட்ரிங் தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹேஷ் மேப்புங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து போவீங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் வேல்யூஸை வந்து ரேண்டம் ஆர்டரில் இன்சர்ட் பண்ணணும், அப்போ நீங்கள் அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்டுங்கிற மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போவீங்க. ஸோ அப்வியஸாக வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணுங்கிறது உங்களுடைய மோட்டிவ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் மேப்போட சின்டாக்ஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட சின்டாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் நேம் வரும், அது வந்து இங்கே வந்து ஹேஷ் மேப்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேட்டா டைப் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கிறது கீ, இன்டிஜருங்கிறது வேல்யூ டேட்டா டைப். அடுத்து வந்து வேரியபிள் நேம், யூஸ்வலாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நியூ கீவேர்ட், அப்புறம் திருப்பி நம்ம ஹேஷ்மேப்போட ஹேஷ்மேப் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கீ அண்ட் டேட்டா டைப்போட கீ அண்ட் வேல்யூஸோட டேட்டா டைப், அப்புறம் ஓப்பன் பேரன்தசிஸ் க்ளோஸ் பேரன்தசிஸ். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூட்டிலிட்டிலேருந்து வருது, அதனால் நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். java.util.hashmapல போய் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஹேஷ்மேப் ஃபங்க்ஷன் வந்து புட், வேரியபிள் நேம் டாட் புட். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீயோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும், ரெண்டாவது வந்து என்ன வேல்யூவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ என்னென்ன நம்ம கேஸில் வந்து கீயோட வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹேஷ்மேப் வந்து நான் வந்து பர்சனோட ஏஜை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறேன், ரோஹன்கிற கீ நேம், அவனோட ஏஜுங்கிறது வந்து என்னோடய பர்டிகுலர் வேல்யூ. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த டயக்ராமில் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ரெகுலர் அரே லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் ஆகும், 0ல் வந்து ஃபஸ்ட் வேல்யூ, 1ல் செகண்ட் வேல்யூ, 2ல் தேர்ட் வேல்யூ. இதே ஹேஷ்மேப்பில் எப்படி ஸ்டோர் ஆகுது, ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு வேல்யூவும் அந்த கீயில் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ 3 வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ரோஹன், ராகுல், ராஜு. புட் கண்டிஷன் டிஸ்பிளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிசர் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதில் டிஸ்பிளே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கீ அண்ட் வேல்யூஸில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் பாருங்கள், ராகுல் = 45, ராஜு = 65, ரோஹன் = 25 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த வேல்யூஸ் வந்து ஹேஷ்மேப்பில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இந்த வேல்யூ எப்படி ரிட்ரீவ் பண்ணுங்க, சேமஸ் அது அடுத்த மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தான். இதை என்ன யூஸ் பண்ணுவீங்க, டாட் கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வேல்யூ வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, கீயோட நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதில் உள்ள வேல்யூ வந்து வந்துடும். இப்போ ராஜுங்கிற கீ ஸ்பெசிஃபை பண்ணிக்க நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்த்திங்கன்னா 65. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது, ஹேஷ்மேப்பில் வேல்யூ ரெட்ரீவலுக்கு வந்து டாட் கெட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும், நம்ம 2 மெத்தட் ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே கீயை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதான் சர்வைவ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதான் ஃபஸ்ட் மெத்தட். ஸோ ராகுல்ங்கிற நேம் வந்து சேம் கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹேஷ்மேப் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஸோ என்ன பண்ணும், இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஆல்ரெடி இருக்க 45ங்கிற வேல்யூ வந்து 22ங்கிற வேல்யூவால் ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராகுலுக்கு வந்து 45க்கு பதிலாக 22ங்கிறது வந்து அப்டேட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் அனதர் ஃபங்க்ஷன், அதை நம்ம பார்ப்போம். ஸோ வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, சேம் அஸ் அதர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ரிமூவ்ங்கிறதுல வந்து பர்டிகுலர் அந்த கீ வேல்யூவை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பிலோ கேஸில் வந்து ரோஹன்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும், ரோஹன்கிற வேல்யூ வந்து நம்மளுடைய ஹேஷ்மேப்பில் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ராகுல் அண்ட் ராஜு இது ரெண்டு தான் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் இந்த ஹேஷ்மேப். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ சைஸ் ஆஃப் அரே லிஸ்ட் எப்படி பண்ணுவோம், டாட் சைஸ். அதே மாதிரி தான் சைஸ் ஆஃப் ஹேஷ்மேப் வந்து டாட் சைஸ், வேரியபிள் நேம் டாட் சைஸ். அதே மாதிரி இப்போ நம்மளோட வேல்யூ என்ன 2, நம்மள்ட்ட வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 2 வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து புட் கெட் பார்த்தாச்சு, சைஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு ஹேஷ்மேப்குள்ளே பர்டிகுலர் வேல்யூ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டெய்ன்ஸ் கீங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டெய்ன்ஸ் கீ ராகுல் அப்படி பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து ட்ரூ, ஏன்னா ராகுல்ங்கிற வேல்யூ வந்து எக்ஸிஸ்டிங். இதே ரோஹன் போட்டோன்னா ஃபால்ஸ். ஏன் ரோஹன்ங்கிறது ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ கீ மட்டும் தான் பண்ண முடியும்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து வேல்யூஸையும் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் நேம் டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூ. அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஹேஷ்மேப் யூஸ் பண்ணி பர்டிகுலர் கீயோ வேல்யூவோ இருக்கான்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, என்னோடய ஹேஷ்மேப் இருக்கிற எல்லா வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணுன்னா அட் ஒன் ஷாட்டில் டாட் கிளியருங்கிற மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேரியபிள் நேம் டாட் கிளியர் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக உங்களோட ஹேஷ்மேப்பை உள்ள டேட்டாவை ரிமூவ் பண்ணிடும், ஹேஷ்மேப் இருக்கும். ஸோ ஹேஷ்மேப் டாட் எம்டி யூஸ் பண்ணி நீங்கள் இதை செக் பண்ணலாம். நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ட்ரூ, ஏன் கிளியர் பண்ணிட்டோம்ல. இதே நம்ம அதை கமெண்ட் பண்ணிட்டோன்னு என்ன ஆகும், வேல்யூ இருக்குது, ஸோ ஃபால்ஸ்.
ஆப்வியஸாக நம்மளோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸுங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஹேஷ் மேப். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹேஷ் மேப்பில் காட்டுறேன். இதோட எக்ஸாம்பிளோட மோட்டிவ் என்னென்னா கேபிட்டல் சிட்டிஸ். அதான் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டேட் அண்ட் அதோட கேபிட்டல்ஸை வந்து இந்த ஹேஷ் மேப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ரெண்டுமே என்னோட டேட்டா டைப். ரெண்டோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் தான். ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஸோ இந்த வேல்யூஸ் இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ஹேஷ் மேப்பை நீங்கள் இட்ரேட் பண்ணுவீங்க, எப்படி நம்ம வந்து அரே லிஸ்ட் எப்படி இட்ரேட் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒரு ஹேஷ் மேப்பை டிஃப்ரெண்ட் பேஸாக இட்ரேட்னு என்ன பார்த்திங்கன்னா இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் லூப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய புது ஹேஷ் மேப்பில் வந்து சில வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் அதனோட கேபிட்டல்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர், இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது எப்படி பார்க்க போகிறோன்னா கீ யூஸ் பண்ணி எப்படி இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறது, இதனோட வேல்யூஸை ஸ்பெசிஃபிக்காக எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ரெண்டையும் ஒரே ஷார்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாஸை வந்து நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம லூப் பண்ண முடியுங்களா. ஸோ டாட் புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டோட்டல் நான் வந்து உங்களுக்கு 5 ஸ்டேட்ஸ் அண்ட் 5 கேபிட்டல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சிஸ்டர் போட்டு நம்ம வேல்யூஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. சரியா? ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க டேட்டா அதாவது அந்த கீ செட் வரைக்கும் அந்த வேல்யூ வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேரியபிள் நேம் டாட், இந்த மேப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது கீ செட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், எது வரைக்கும் கீஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டேட்டுங்கிறதுல ஒரிஜினல் ஸ்டேட் வேல்யூ இருக்கும். ஸோ எப்போ கீ செட் முடியுதோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்க லாஜிக் என்னது, டாட் கீ செட்டுங்கிற லாஜிக். அதாவது எது வரைக்கும் கீ செட் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு உள்ள எல்லா கீ செட் பிரிண்ட் பண்ணியிருக்கு, வேல்யூஸை பிரிண்ட் பண்ணல. இப்போ நம்ம வந்து வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறது எப்படி பார்ப்போம். வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், டாட், அதுக்கு வந்து கீ செட் யூஸ் பண்ணணும்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட் வேல்யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்ஹான்ஸ் ஃபார் லூப்பில் வந்து வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சிட்டிஸாக ரன் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிரும். பார்த்திங்களா, சென்னை, பெங்களூர், அமராவதி, ஹைதராபாத், மும்பை உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா ரெண்டையும் ஒரே ஷார்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கீ செட்டுக்குள்ளேயே டாட் கெட் போட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து மேப்பில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன பார்த்திங்கன்னா மேப் டாட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, மேப் டாட் என்ட்ரிங்கிறதுல இதனோட சின்டாக்ஸ் என்னென்னா மேப் டாட் என்ட்ரி டேட்டா டைப் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ், அடுத்து வந்து கேபிட்டல்ங்கிறது ஒரு டம்மி வேரியபிள், அடுத்து வந்து பர்டிகுலர் மேப் நேம் டாட் என்ட்ரி செட் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ். இது யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன பண்ணும், உங்களோட ஹேஷ் மேப் முடிகிற வரைக்கும் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் போத் வந்து வேல்யூவும் எடுத்துக்கலாம், கீயும் எடுத்துக்கலாம். ஸோ கெட் கீன்னு கொடுத்திங்கன்னா கீ வந்துடும், கெட் வேல்யூன்னு கொடுத்திங்கன்னா வேல்யூ வந்துடும். ஸோ சிசோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் இஸ் கேபிட்டல் டாட் கெட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கரஸ்பாண்டிங் சிடி வந்து நம்ம வந்து கெட் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி பர்டிகுலர் சிட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணும், ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட இதை டிஸ்பிளே பண்ணும் அண்ட் த கரஸ்பாண்டிங் கேபிட்டல் எஸ் போட்டு ப்ளஸ்
dummy variable dot get value. ஸோ கேபிட்டல்ங்கிற என்னோட dummy variable dot get value வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட் இஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் கேபிட்டல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்காதனால உங்களுக்கு வந்து ஆக்வர்ட் டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கிளியராக டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட் இஸ் கர்நாடகா அந்த கரஸ்பாண்டிங் கேபிட்டல்ஸ் பெங்களூர். ஓகே, இப்படி தான் ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ வந்து எப்படி இட்ரேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் என்ஹான்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். செகண்ட் வந்து மேப்போட இன்பில்ட் ஃபங்க்ஷன் மேப் டாட் என்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் ஹேஷ் மேப் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணல. அதான் ஃபஸ்ட் நான் தமிழ்நாடு ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகிறது என்னது ஆந்திர பிரதேஷ். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், லிங்க்ட் ஹேஷ் மேப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்பில் வந்து வரக்கூடிய ஒரு சப் இன்டர்ஃபேஸ். ஸோ லிங்க்குங்கிற இது லாஜிக் யூஸ் பண்ணுறதுனால என்னமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறனோ அதே ஆர்டரில் தான் நீ பிரிண்ட் பண்ணணும், அதே ஆர்டரில் தான் நீ ஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து ஹேஷ் மேப்க்கு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்னா லிங்க்ட் ஹேஷ் மேப். ஸோ இதனோட சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதனோட சின்டாக்ஸில் வந்து மேஜர் சேஞ்ச் எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து ஒன்லி என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹேஷ் மேப்புங்கிற வேல்யூ கிளாஸ் நேமுக்கு பதிலாக லிங்க்ட் ஹேஷ் மேப்புங்கிற வேல்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே எக்ஸாம்பிள் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் காப்பி பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டிடுவேன். அதுக்காண்டி தான் காப்பி பண்ணுறேன். ஸோ வந்து சேம் கேபிட்டல்ங்கிறத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டெப் 2 என்ன சொன்னேன், கிளாஸ் நேம் வந்து ஹேஷ் மேப்க்கு பதிலாக லிங்க்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். சேம் வேரியபிள் வந்து ஜாவா அலோவ் பண்ணாது, அதனால் ஒரு நியூ வேரியபிள் நேம் வந்து கேபிட்டல் சிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்ட் ஹேஷ் மேப் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, இதனோட யூட்டிலிட்டியை வந்து நீங்கள் திருப்பி வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் ஜாவா லிங்க்ட் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணணும்னு பார்த்துச்சுக்கோங்களேன், ரெண்டாவது வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன் காப்பி பண்ணேன், பட் ஆனால் வேரியபிள் டாட் புட்டுங்கிறதுல வந்து ஸ்டில் வந்து ஓல்டு வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ரெண்டாவது லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனோட ப்ராப்ளம் என்ன, ஏன்னா அதில் நான் என்ன வேல்யூவே ஸ்டோர் பண்ணல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நான் அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து அப்டேட் பண்ண வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதோட இன்சர்ஷன் ஆர்டர் என்ன, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, கர்நாடகா செகண்ட், ஆந்திரா தேர்ட், தெலுங்கானா ஃபோர்த், மகாராஷ்டிரா ஃபிஃப்த். ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ லிங்க்ட் ஹேஷ் மேப் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அதே வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஹேஷ் மேப் வந்து அதை பண்ணலை. ஸோ இதுதான் ஹேஷ் மேப் லிங்க்ட் ஹேஷ் மேப்குள்ளே டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே லிங்க்ட் ஹேஷ் மேப்பில் இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபியூ மோர் கான்செப்ட் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். அதாவது நம்ம ஏற்கனவே வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சேம் வேல்யூவை திருப்பி இது பண்ணால் வேல்யூ ஓவர் ரைட் பண்ணும். பட் நான் வந்து அது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் சேஞ்சிங் த வேல்யூ. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸுங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து பர்டிகுலர் கீயை மென்ஷன் பண்ணி அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஆந்திர பிரதேஷோட கரெக்ட் கேபிட்டல் வந்து அமராவதின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் சொல்கிறேன், சாரி கேபிட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு, இட் இஸ் வைசாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் நம்மளோட ஹேஷ் மேப் வேல்யூ என்னென்ன இருக்கணும், பர்டிகுலர் ஆந்திர பிரதேஷ் வந்து அமராவதிக்கு பதிலாக விசாகப்பட்டினம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம புட் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தாச்சு. இது வந்து ரீப்ளேஸுங்கிற ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா புட் இஃப் ஆப்சன்ட்டுங்கிற கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம பார்த்த பிறகு என்னது, லேட்டஸ்ட் வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணுது. பட் ஆனால் வந்து இன்சர்ஷன் பண்ணும்போதே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா விட்டுரு, இல்லைன்னா இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லப்போம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஹேஷ் மேப்பில் தான் புட் இஃப் ஆப்சன்ட். இல்லைன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவையும்
ரிப்பீட்டட் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். அது அப்படின்னா கொடுத்த வேல்யூவை திருப்பி கொடுத்துருக்கோம். இதே புட்டிஃப் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா டூ நத்திங், வேல்யூ இல்லைன்னா ஆட் பண்ணுன்னு சொல்லும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கேபிட்டல் சிட்டி டாட் புட்டிஃப் ஆப்ஷன் தமிழ்நாடுன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எந்த ஆக்ஷனுமே நடக்காது. ஏன்? தமிழ்நாடுங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இதே புட்டிஃப் ஆப்ஷன் ஆஃப் நியூ கிளாஸ் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புட்டிஃப் ஆப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடுங்கிறது இருந்துச்சுன்னா இல்லைன்னா என்ன பண்ணு, அதனோட கேபிட்டல் வந்து மெட்ராஸ்னு போடும். ஸோ இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் வேல்யூ வந்து ஆட் ஆகாது. சரியா? அதே இதை வந்து நம்ம வந்து அதில் இல்லாத ஒரு கீக்கு வந்து பண்ணுவோம். அதாவது பார்த்திங்கன்னா கேரளாங்கிறது நம்மளோட கீஸில் இல்லை. ஸோ கேரளாங்கிறத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரளாவோட கேபிட்டல் வந்து எக்ஸாம்பிள் கொச்சின் போடுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ கேரளாங்கிறது இன்செர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பீஸை வந்து பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, தமிழ்நாடு நோ சேஞ்ச், கேரளாங்கிற ஒரு வேல்யூ வந்து ஃபைனலாக ஆட் ஆகிருக்கு. இதே நம்ம புட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண என்ன ஆகும், சென்னைங்கிறது வந்து மெட்ராஸுங்கிறது வந்து ஓவர் ரைட் ஆகிரும். சரியா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் புட்டிஃப் ஆப்ஷனுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்ட் புட் அப்படின்னு போகிறேன்னா என்ன ஆகும் பாருங்கள். என்னாகும், சென்னைங்கிற வேல்யூ வந்து மெட்ராஸுங்கிற வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆயிரும். அதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது, சென்னை வந்து மெட்ராஸுங்கிற வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். இன்னும் இன் டெப்த்தாக நிறையா இருக்குது, அதை பற்றி இன்னும் வர ட்விட்டரில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நம்புராஜன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். பை பாய்.